நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்ல போறீங்க. அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து எப்படி ஒரு வழியாக தான் தங்கச்சியோட வாழ்க்கையை காப்பாற்றணும், தான் தங்கச்சி ரொம்ப போராடின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உண்மை எல்லாமே தெரிய வருது. ஒரு பக்கம் தான் தங்கச்சி இந்த மாதிரி தான் ஒரு பையன்கிட்ட ஏமாந்துன்னு இருக்காங்க அப்படின்ற விஷயம் நம்ம விஜய் மூலமா தெரிய வருது. விஜய் தூரமாக நின்று இருந்து கரெக்டாக பார்த்துன்னு இருக்காரு. யாரோ ஒரு பையனை வர வச்சு அந்த பையன் ஹேண்ட்பேக்கை கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அவங்க கூட ஏறி காரில் போகிறதையும் பார்க்குறாங்க. ஒரே ஷாக்கு விஜய்க்கு ஒரே பக்கம். உடனே அந்த காரை போய் அப்படியே சும்மா மறைச்சு நிறுத்துறாரு. அந்த சமயத்தில் அது உள்ளே இருந்து இறங்கவே இல்லை. ஏன்னா இவங்க கூட போகிறேன், எனக்கு இவனை பிடிச்சிருக்கு, இவங்க தான் வாழ ஆசை. நான் அக்கா கிட்ட சொன்னேன், அக்கா என் பேச்சை கேட்கல, அவன் கெட்டவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ தான் எனக்கு எல்லாமே புரிய வருது. நீங்கள் எல்லாமே திட்டு என் காதில் பிரிக்க பார்க்குறீங்க, என்னை ஒழிக்க பார்க்குறீங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் கொஞ்ச நேரத்தில் அவனோட சுயரூபம் என்னன்னு உனக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி கரெக்டாக அந்த இடத்துக்கு அவனோட ஃப்ரெண்டு கால் பண்ணுறான். அதை அட்டன் பண்ணி அவுட் ஸ்பீக்கரில் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாரு. முடியாதுன்னு அவன் சொல்கிறான். உடனே அதை வாங்கி கரெக்டாக நம்ம அதாவது மல்லியோட தங்கச்சி இருக்காங்களா, அவங்களவே போட வைக்கிறாங்க மயிலவே. உடனே அவ்வளோ அவுட் ஸ்பீக்கரில் போகிறா. உடனே அந்த இடத்துல உண்மை எல்லாமே தெரிய வருது. அவன் வந்து டே மச்சான், அந்த மயிலுக்கிட்ட வந்து நெகையெல்லாம் வாங்கி நான் வந்துட்டே இல்லையா, நான் அதுக்குன்னு ஒரு இதை பார்த்துட்டேன். கரெக்டாக அவர் சேட்டை அவர்கிட்ட போய் கொடுத்தோம்னா அவருக்கு அதில் பாதி காசு நமக்கு தந்துடுவார். நம்ம எடுத்துக்கிட்டால் அந்த மயிலை கழட்டி விட்டு போயினேக்கலாம். அப்படி தேவைப்பட்டால் மயிலுக்கிட்ட நல்லா ரேட்டு போகும்டா, அந்த இடத்துல விற்றுட்டு போயிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கான். உடனே நீ சொன்னது எல்லாமே கரெக்டு தான்டா, ஆனால் உன் ஃப்ரெண்டு என்கிட்ட மாட்டினுக்கிறான், அது தெரியுமாடா உனக்கு. இப்படி தான் நிறைய பெண்கள் வந்து யாருக்கிட்ட பேசுகிறோம் என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு தெரியாமல் தன் வாழ்க்கையே ஒரு பக்கம் இழந்துட்டு லாஸ்ட்டில் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிப்பாங்க. அது போல தான் நீயும் முழிக்க பார்த்துற. உன் வாழ்க்கையை சேஃப்டி பண்ணுறதுக்கு தான் மல்லியும் மறுபக்கம் நாகவும் போராடுறாங்க. அது தெரியாமல் நீ முட்டாள்தனமாக அவங்க கெட்டவங்கன்னு நினச்சிட்டு சின்ன வயசுலேருந்து உன்னை வளர்த்தவங்க உன்னை கெட்ட பாதையில் போக விட்டுருவாங்களா சொல்லு மயில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டதை என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் என் மேலே தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, நான் அந்த தப்பை செஞ்சுருக்கக்கூடாது, ஆனால் செஞ்சுட்டேன். இப்படி ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கிற இந்த சூழலில் என்னடா பண்ணுறது, எல்லாமே ஒரு பக்கம் நமக்கு எதிராகவே ஏய் இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கிற இந்த சமயத்தில் கரெக்டாக மயில் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் தப்பு செஞ்சுட்டேன், எதுவுமே புரியாமல் அறியாமல் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு நல்லத்துக்கு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சுக்கிற வயசு நல்லா புரிஞ்சுக்கிற பக்குவம் இல்லை, அடிப்பட்ட பின்னாடி தான் எனக்கு எல்லாமே புரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு அவனை செருப்பை கழுத்தி அவனோட லவரை அடிச்சுட்டு இனிமேல் உன்னை நம்பி வந்தால் பார்த்தியா என்ன செருப்பை கழுத்துன்னு அடிக்கணும், இது இப்போ தான் புரியுது எல்லா பெற்றோரும் ஏன் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் எனக்கு தெரியுது. உன்னை மாதிரி எச்சக்கலைங்க இருக்கிறதுனால தான் எல்லாமே பயந்துட்டு ஒரு பக்கம் வேணாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒதுங்கி போயின்னு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. சரி ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்ற பல கேள்விகள் ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம விஜய் இருக்காரு. அவரு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோபத்தோட உச்சியில் இருக்காரு. எதனால என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பையங்களால அவனை பிடிச்சி போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடறாங்க. போலீஸ் ஒரு பக்கம் அவனை போக்ஸால கைது செஞ்சுறாங்க. இதில் வந்து மயிலோட பேர் அடிப்படாது, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டது சரி ஓகே நல்ல விஷயம் தான், இப்படியும் நடந்தால் நல்லது தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அமைதியாயிடுறாங்க. சரி ஓகே இதெல்லாம் போனதெல்லாம் போயிருச்சு, இதுக்கப்புறம் இதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலுங்க நடந்தது எல்லாமே நடந்ததுக்கட்டும், நகையெல்லாம் எங்கே இடத்தையும் பத்திரமா எடுத்து வச்சுரு, இது உங்கள் அக்காவுக்கும் மறுபக்கம் நாவுக்கும் தெரிய வேணாம், அவங்க 2 பேருக்கு தெரிஞ்சனா உன்னை பொழந்து போடுவாங்க. ஏன்னா உன் மாமாவா நான் இனிமேல் நீ வீட்டில் கஷ்டப்பட்டு ஐயோ இவங்க மூஞ்சி முன்னாடியாவது எப்படி முழிக்கிறதுன்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணக்கூடாது. அந்த ஒரே காரணத்தால் தான் நான் உண்மையை மறைக்கிறேன், உன் நல்லதுக்கோசரம் தான். இந்த உண்மையை மறைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இனிமேல் எப்படி பிழைக்கணும், எப்படி படிக்கணும், படித்து வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் அறிஞ்சு புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் இதுக்கு முன்னாடி தவறான வழியில் போயிட்டு அது உண்மைதான், இதுக்கு மேலே உங்கள் பேச்சை கேட்டு நான் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறாங்க. நம்ம மயில சூப்பர் மயில எப்படியோ ஒரு வழியை திருந்துட்டு அது வெறும் சந்தோஷம். நீ திருந்தாமல் எனக்கு இன்னும் இப்படியே இருந்து உன் வாழ்க்கையும் ஒரு பக்கம் அழிச்சிக்கிட்டு மறுபக்கம் மல்லியோட வாழ்க்கையும் நீ அழிச்சிடுவோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கான்செப்ட் போயிட்டு இருக்கு. சரி அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மயிலோட லவர் இருக்கால, அவர் வந்து ஜெயிலேருந்து ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருக்கா. அந்த மயிலை சும்மா விடக்கூடாது, எப்படி அவன் மாமா விஜய் நம்மளெல்லாம் அரெஸ்ட் பண்ண வச்சான், அவனுக்கு ஏதோ ஒன்று பண்ணும் மச்சான், நம்ம எதோனா நம்மளோட செல்வாக்கை வச்சு பண்ணோம், நம்மக்கிட்ட செல்வாக்கம் தான் நாம ஏண்டா அந்த மாதிரி எச்சக்கலமான வேலை செய்கிறோம். ஆனால் கேவலம் வெக்கம் மானம் சூடு சொரணம் இல்லாமல் ஒரு பொண்ணை காதலிச்சு அந்த பொண்ணோட மனசில் ஆசையாக வளர்த்து அந்த பொண்ணுக்கிட்ட போய் நாம் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாடுறதை விட்டு 2 பேரும் சேர்ந்து முன்னேறத்தை விட்டு அவளோட நகைப்பணம் தான் முக்கியம், அதுக்காக தான் நம்ம வாழ்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான் பார்த்தியா. இந்த மாதிரி ஒரு மனசெல்லாம் எதுக்குங்க இருக்கணும் உலகத்தில் உயிரோட. இவனை மாதிரி ஆளுங்களெல்லாம் அடித்து ஒரு பக்கம் ஓட விடணுங்க. என்ன பண்ணுறது, அந்த மாதிரி யாரும் பண்ணுறதில்ல. சரி இந்த கான்செப்ட் நமக்கு வேணாம். இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் ஒரு பக்கம் நம்ம தீபக் கேட்குறாங்களா, அவங்ககிட்ட நெருங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒரு பக்கம் நல்லா சிரிச்சு பேசுகிறாங்க. ஆனால் மனசுக்குள்ளே வன்மத்தை வளர்த்துன்னு இருக்காங்க. டே விஜய், டே தீபக், உங்ககிட்ட நான் சந்தோஷமாக இருக்கிறது எதுக்குன்னு நினச்சின்னு இருக்கேன், நான் என்னோட காரியம் ஆகிறதுக்கோசம் தான் உங்ககிட்ட நெருங்கி எல்லாம் இருக்கிறது எல்லாமே. நான் பழைய மாதிரி திருந்திட்டேன், உன்னை மன்னிச்சிட்டேன், அவங்க கூட வாழ்றன்னு மட்டும் நினச்சிடாத, அந்த மல்லியை கைது செய்யறதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சிரிச்சு பேசின்னு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம ஐசு இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு பக்கம் அப்பா
எங்கன்னா வெளியே போகலாமா தேட்டருக்கு இல்லைனா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமிலியோட போக போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் முடிவு எடுக்கிறாரு. நம்ம தீபிகா எதுன்னு மறுக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஓகே அந்த இடத்துக்கு மல்லியும் வர்றதா நம்ம தீபிகாவுக்கு அடிப்படுது. ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்கிறாங்க. ஏன்னா ஐஸுக்கு பிடிச்ச விஷயம் எல்லாமே செய்யணும், ஐஸுக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால முழு முயற்சியோட நான் எல்லா உதவியும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற நிறைய விஷயங்களாக ஒரு பக்கம் காத்துக்கிட்டு தான் இருக்குது. சரி அந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம தீபக் இருக்கார்ல அவரு என்ன பண்ண போகிறாரு, அவரோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கான பதில் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் உங்களுக்கெல்லாம் தெரியதான் போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்துன்னு எப்படியாவது ஒரு கேஸ்லேருந்து தப்பிச்சிடலாம் சொல்லிட்டு என்னென்னவோ முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. முயற்சி செய்தால் முடியத்துள்ள அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் எங்க ஒரு பலனும் இல்லையா, எந்த பக்கம் போனாலும் நமக்கு அடி மேலே அடி உழுது, இடி மேலே இடி உழுது. நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் சொல்ல எதுவுமே இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா சியோ. நன்றி வணக்கம். வந்த நம்பருக்கு தருக கூலி கற்று சொல்லிவிடு.